நியூஸ் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி என்னவெல்லாம் நிகழ்ந்தது இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கும். கார்த்தி சிதம்பரத்தை வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சிவகங்கை மாவட்ட காங்கிரசார் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 8 பேரின் பெயர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படவில்லை. அந்த தொகுதிக்கு கார்த்திக் சிதம்பரம், சுதர்சன நாச்சியப்பன் இடையே போட்டி நிலவுவதாக கூறப்படும் நிலையில் கார்த்திக் சிதம்பரம் மீதான நீதிமன்ற வழக்குகளால் இழுபறி நீடிப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் கார்த்திக் சிதம்பரத்தை வேட்பாளராக அறிவிக்க கோரி சிவகங்கை மாவட்ட காங்கிரசார் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். இல்லையெனில் தனது ஆதரவாளரான KS அழகிரிக்கு சிவகங்கை தொகுதியை ஒதுக்குமாறு ப. சிதம்பரம் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் கலந்து பேசி சிவகங்கை தொகுதி வேட்பாளரை அறிவிப்பார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது டெல்லி முதன்மை செய்தியாளர் சரோஜ் கன்பத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த வேட்பாளர் பட்டியல் மிகவும் நீண்ட இடைவெளிக்கப்பட்டு வந்தாலும் இந்த எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் வெளிவிட்டது. உங்களுக்கு இந்த வேட்பாளர்கள் எல்லாரும் முழு திருப்தியாக இருக்கிறாங்க? எங்களுடைய முழு திருப்தி இருக்கிறது. எல்லோரும் தகுதியான வேட்பாளர்கள், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள், காங்கிரஸ் இயக்கத்திற்காக உழைத்தவர்கள். அதனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார், இந்த தேர்தலில் உள்ளூர் பிரச்சனைகள் அடிப்படையில் இருக்குமா, இல்லை என்ற அகில இந்திய அளவில் அரசியல் அடிப்படையில் இருக்கிறோமா, மோடியா ராகுல் காந்தி என்று இருக்குமா, இல்லை உள்ளூரில் நீங்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையில் போட்டியாக இது அமைந்து விடுமா? தேர்தல் என்று வந்தால் எல்லா விஷயங்களும் பரிசீலிக்கப்படும், எல்லா விஷயங்களும் பேசப்படும். ராகுல் மோடி என்பதும் வரும், அதிமுகவினுடைய தவறுகளும் வரும், எங்களுடைய அணியினுடைய சாதனைகளும் வரும், எல்லாம் கலந்து தான் வரும். சார், இப்போது மொத்தம் 10 இடங்கள் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டது. இதில் 9 இடங்கள் தான் 9 இடங்கள் இப்போ வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கிறது. இன்னும் சிவகங்கைக்கு மட்டும் வெளிவராத காரணம் என்ன சார்? சிவகங்கை சம்பந்தமாக பேசுவதற்கு நேற்று தலைவர் சிதம்பரம் அவர்கள் டெல்லியில் இல்லை. அவர் பெங்களூர் சென்றிருந்தார். இந்த தேர்தல் தயாரிப்புகள் சம்பந்தமான, தேர்தல் அறிக்கை சம்பந்தமான பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இன்று காலை தான் அவர் வந்தார். எனவே அவர் வந்த பிறகு அவரோடு பேசி இன்று மாலை அறிவிப்பார். இல்லை, இந்த சிவகங்கை தொகுதியில் பலமுறை சிதம்பரம் போட்டிட்டு இருந்திருக்கார், சுதர்சன் நாச்சியப்பன் போட்டியிருக்கிறார். ஆனால் சிதம்பரமும் அவருடைய குடும்பத்திலிருந்தும் பல்வேறு விதமான வழக்குகள் வந்துகிட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த சிவகங்கை வேட்பாளராக யாரை நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? சிதம்பரம் அவர்களோடு கலந்து பேசி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிப்பார்கள். சிதம்பரம் குடும்பத்தின் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகள் அரசியல் ரீதியான வழக்குகள். சிபிஐ நீதிமன்றமே இதற்கான ஆதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கூட இதுவரை சிபிஐயால் எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை. எனவே அவர்களை கைது செய்யவும் முடியவில்லை. எனவே இந்த வழக்கு அரசியல் ரீதியானது, போலியானது என்பது தெரியும். தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த தொகுதியை அறிவிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் தனது பலத்தை நிரூபிக்க முடியாது என ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பில் போட்டியிடும் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சி சார்பில் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய திரு நவாஸ் கனி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்வியை முன்வைக்கலாம். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவருடைய சொந்த தொகுதியான ராமநாதபுரத்தில் நிற்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அவர் ராமநாதபுரத்தில் நின்றால் அவருக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு இருக்கும், அவரை மக்கள் ஏற்றுப்பாங்களா? அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், அவருக்கு சொந்த ஒரு பரம்பொடி, அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் என்பது உண்மை. என்னை போல அவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். யார் வேண்டாலும் தேர்தலில் நிற்கலாம். அது மாதிரி அவரும் இந்த தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு எவ்வளோ சதவீதம் வாக்குகள் வருங்கிறதெல்லாம் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்கு என்ன பலம், அவரோட செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேர்தல் சரியாக இருக்காது. பாராளுமன்ற தேர்தல், அவர் சட்டசபை தேர்தலில் அவர் நின்றா கூட அவருக்கான ஒரு வாக்கு வங்கி என்னங்கிறத அவரால் பார்க்க முடியும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயரை வெளியிட்ட கோவை DSP பாண்டியராஜன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாரடி மீது வழக்குப்பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக பேட்டியளித்த போது கோவை DSP பாண்டியராஜன் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், கல்லூரி உள்ளிட்ட அடையாளங்களை வெளியிட்டார்.
இதேபோல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணையில் உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டியும் மாணவியின் பெயரை குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்டது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. ஒசூர் அருகே பல காட்டு யானைகள் கூட்டமாக வலம் வருவதால் கிராம மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐயூர் வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பல குழுக்களாக பிரிந்து வலம் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இப்பகுதியில் யானை தாக்கி சத்துணவு ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும், யானைகள் வந்து செல்லும் ஒத்தையடி பாதைகளில் செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளை தாக்க முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இத்துடன் இன்று செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.